வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான கிறிஸ்பியான தோசை ரெசிபி தான். அதுவும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதை நம்ம டக்குன்னு செய்யக்கூடியதான ரெசிபி. கடலை மாவு இருந்தால் போதும், ரவா தோசை போல் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு டம்ளரில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் கப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல. எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இடியாப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளுடைய வாசனையில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூடு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி கருவேப்பிலை இலையில நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகுத்தூள் வேறு சேர்த்துருக்கோம், இது பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் முதல்ல நல்லா கரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க. நம்ம ரவா தோசை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. இது கட்டியாக ஊற்றக்கூடாது, நீர்க்க ஊற்றுனா தான் நல்லா ஹோல்ஸாக விழுந்து நம்ம ரவா தோசை போல் நல்லா ஓட்டையாக ரொம்ப நல்லாயிருக்கும், மொறுன்னு வரும் உங்களுக்கு. இது நம்ம வெறும் தோசையாகவே சாப்பிட்றலாம், தொட்டுக்க சட்னி எதுவுமே தேவையே கிடையாது. நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நம்ம முட்டை ஆம்லேட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நல்லா தண்ணி விட்டு நீர்க்கவே கரைச்சிக்கோங்க. இது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா மொறுன்னு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கடல காய வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ஹீட்டாகவே இருக்கட்டும் உங்களுக்கு. சிம்மில் வச்சிடாதீங்க. நல்லா கல் நல்லா சூடானால் தான் உங்களுக்கு நல்லா ரவா தோசை போல் நல்லா கிறிஸ்பினஸாக வரும். நல்லா பரத்தி விட்டு ஊற்றுங்க. நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே பரத்தி விட்டு ஊற்றுங்க. இது நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். தோசையும் ரொம்ப நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு மூடி வைங்க. இது அதிக நேரம் வேகாது, உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா இந்த அப்படி கலர் மாறின உடனே திருப்பி விட்டுருங்க. இதே போல எல்லா தோசையும் சுட்டு எடுத்துருங்க. இது நமக்கு ஒரு 7-8 தோசை வரும். நல்லா நீர்க்க கரைக்கும் பொழுது நல்லா 7-8 தோசை வரும். இது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊற வைக்கணும் ரவைனா நம்ம ஊற வச்சிட்ருக்கணும். இது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டக்குன்னு கரைச்ச உடனே அப்படியே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க எதுவுமே தேவையே இல்லை. தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பினஸாக எவ்வளோ ஹோல்ஸோடு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இது நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.